நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் கட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மீன் அப்படின்னா கெண்டை மீன். நம்ம நல்லதண்ணி மீன் ஏற்கனவே ஒரே ஒரு பதிவு விட்டுருக்கோம். இது 2வது பதிவு. பாருங்கள், கெண்டை மீன் வெட்ட போகிறோம். பாருங்கள் கெண்டை எவ்வளோ பெரிய கெண்டை பார்த்தீங்களா? நம்ம வீச்சுவலில் பிடிச்சது தான். நம்ம பிடிக்கிற மீனை மட்டும் தான் நம்ம கட் பண்ணி காட்டுறோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முதல்ல முள்ளுகளை எடுத்துருங்க. மேலே உள்ள செதில் முள் இதெல்லாம் இப்படி வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த சைடில் உள்ள முள் எல்லா மீன்லேயுமே ப்ராசஸ் நான் இப்படி தான் செய்வேன். நான் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி செய்யுங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. மீன் பருக்க என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த ஒரு இடம் மட்டும் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். இதே போல் இந்த இன்னும் 2 இடம் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியும். நம்ம கத்திரியும் கொஞ்சம் சரி கிடையாது. இது வந்து துணி வெட்டுற கத்திரி தான், மீன் வெட்டுற கத்திரி கிடையாது. நீங்கள் மீன் வெட்டுற கத்திரி வச்சு வெட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியாது, அதனால் பாயிண்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு செட்டு தான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். அந்த சைடு ஃபுல்லாக எடுத்துட்டோமா? இந்த சைடு எல்லாம் எடுத்துட்டோம். நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செல்லை சொல்ல வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ பெரிய செல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எல்லா மீனுக்கும் யூஸ் பண்ணலாம், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். செல்லு சைஸை பாருங்க, எல்லாம் பெரிய செல்லு. மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செல்லுகளும் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த ஒரு பக்கத்து செல்லு எடுத்துட்டோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த பக்கம் செல்லு எடுக்காத பக்கம், இது செல்லு எடுத்த பக்கம், இது செல்லு எடுக்காத பக்கம். நம்ம இந்த எல்லாத்தையும் செல்லு எடுத்துகிட்டு நம்ம வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல மண்டையை ஒரு வெட்டி அப்படி தனியாக வச்சுருங்க. முடிஞ்சா இனிமேல் உள்ள குடல் குந்தானி எடுத்து அப்படி வச்சுருவோம். எவ்வளோ குடல் இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்துட்டோமா, முடிஞ்சுது. வெறும் மீன் தான் இருக்கும். நம்ம அப்படியே கட் பண்ணிடணும். அவ்வளோதான். பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. எந்த மீனாக இருந்தாலும் சரி, அந்த நடுமுள் வெட்டும் போது மட்டும் கொஞ்சம் சங்கட்டமாக தெரியும். அவ்வளோதான். அருவாளை வச்சு அமுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக அமுக்குங்க. நம்மளே வெட்டிகிட்டே இருக்கிற ஆளாக இருந்தாலுமே லைட்டாக கையில் தெரிஞ்சும் தெரியாமல் போடுறதும் இருக்குது. அந்த முன்னாடி உள்ள பீஸோட பின்னாடி உள்ள பீஸ் தான் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா கறி? கட் பண்ணிங்கன்னா இன்னும் மண்டையில் ஒரு டஸ்ட்டு கொடுத்துற மட்டும் போட்டாச்சா.
நம்ம இந்த பண்டாரி மீன் வெட்டுறதை காட்டிப்போம்னா அதே கான்செப்ட் தான். அப்படி கொடுத்துட்டு ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியும். மண்டே ரொம்ப ரப்பாக தான் இருக்குது. வந்துட்டோம் பார்த்தீங்களா? நான் வந்துட்டோமா? நான் அப்படியே இந்த இடத்த கொடுத்து அப்படி நீக்கிற வேண்டியதான். மண்டை வேற உருண்டுக்கிட்டு இருக்கு நண்பா. மண்டை இப்படி பிடிச்சி குழந்துருங்க. குழந்துட்டிங்களா? அந்த வந்துட்டு போருங்க தனியாக குழந்துட்டு இந்த இடத்த கொடுத்து இதில் ஒரே ஒரு கட்டு மட்டும் மண்ண ஒன்று இருக்கும். அந்த விழுந்துட்டு வரும் கட்டு, அவ்வளோதான். இந்த கழட்டாம பாருங்க. இது பகல் டைமாக தான் உங்களுக்கு நல்லா காட்டியிருப்பேன். நான் வந்துட்டு பாருங்க கட்டு மாதிரி வந்துட்டா இது நம்ம வேண்டாம். இந்த பக்கம் கொஞ்சம் அருவா மாற்றி விழுந்துட்டு அதனால் அப்படி இருக்குது. இது இந்த விளைவில் கரெக்டாக விழுந்துருக்கு ஒரு வாட்டி. இனிமேல் இந்த இடத்த ஒரு வெட்டு போட்டு உள்ளே கொடுத்து ஒரு சுற்றணும். நீங்கள் இந்த நெட்டிக்குள்ளே வந்துடும். வந்துட்டு பாருங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான், கிளியர் ஆகிடுச்சு. இது வெட்டு கத்தின்னு வைங்க, சம்முன்னு அடி நங்குன்னு 2 வெட்டில் பொழந்துடலாம். நம்ம அருவாமனையில் காட்டுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் டாஸ்க் அதிகமாக தெரியுது. அப்படி பொழந்துட்டு இந்த சதை பகுதி இருக்கும், அதில் பிடிச்சி ஒரு போர்டு போட்டிங்கன்னு வைங்க, தனியாக கண்டு வந்துடும். இதை அப்படியே 2ஆக வந்துடும். 2ஆக வந்துடுமா? இந்த வாயை மட்டும் லைட்டாக வாயை எடுத்துட்டோமா? இப்போ வந்து அப்படி தான் மண்டையை கழட்டிட்டோம். எப்படி இன்னொடியே பொரிச்சிடலாம். இல்லை வேண்டாம் நம்ம ஒரு 2ஆக போட்டணும்னு நினச்சோன்னா போட்டுடலாம். 2ஆக போட்டு பார்த்துருவோம். அப்படிதான். இதெல்லாம் கொஞ்சம் பொறிக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அதனால தான் பீஸை பிரித்து போட்டிருக்கேன். நம்ம கழுவிடுவோம். நம்ம லைட்டாக ஒரு தண்ணி வச்சு அலசிட்டு இந்த இப்போ அள்ளி போட்டுட்டோம். அள்ளி போட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உப்பு நல்ல தண்ணிக்கு இப்போ மேக்ஸிமம் நல்ல தண்ணி மீனுக்கு மேக்ஸிமம் உப்பு போட்டுருவேன். உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு நல்ல ஒரு விரசி. இந்த செடி வாடை இருந்தால் கொஞ்சம் போயிடும். இது கூட நாங்கள் வந்து மஞ்சள் போட்டும் உரசுவோம். பாருங்க, இந்த மாங்கு மாதிரி வரும், ஒரு மாதிரி விழுன்னு வரும். நல்லா பெரட்டி இப்படி நல்லா உரசுங்க. பார்த்தீங்கன்னா இதில் 2 வகை இருக்குது. இதில் நம்ம போட்டு நம்ம உரசதுனால மீனில் உப்பு பிடிச்சிரும். அது போக இந்த இதில் உள்ள மாங்கு எல்லாமே வந்துடும். ஒரு அலை சலசி கொஞ்சம் தண்ணி இருக்குது, கம்மியாக இருக்குது. நல்ல ஒரு அலை சலசி இதில் எடுத்து போட்டுருவோம். இதில் ஒரு 1-2 குடல் இடல் எதுவும் இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துருங்க. நம்ம வெட்டி அப்படியே போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் குடல் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒட்டி இருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மீனோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. நம்ம உள்ளங்கை சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனாலேயே பெருசாக போட்டுருந்தேன். நீங்கள் வேணுன்னா சின்னதாக துண்டாக வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி பீஸு வெட்டிட்டு நீங்கள் அப்படின்னா துண்டாக ஆயிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. இதில் நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுவோம். பாருங்க, மீன் முதல்ல பார்த்த மாதிரி இருக்காது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த
இதை சட்டியில் பாருங்கள். பாருங்கள், நம்ம மீனை கட் பண்ணி காட்டிட்டோம். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம கெண்டை மீன் வெட்டி காட்டியிருக்கோம். இதே போல் மற்றொரு மீன் வெட்டி காட்டுவோம். அடுத்த வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.